ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடந்த இருவேறு நிகழ்ச்சிகளில் பேசிய பேச்சினுடைய ரொம்ப சுருக்கமானது தான். ரெண்டு பேருமே இன்னும் விரிவாக அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. வயிற்றெரிச்சல் காரணமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கான கடுமையான பதிலடியும் திரு உதயநிதி குறிப்பிட்டிருக்கார். திரு பீட்டர் அல்ஃபன்ஸ், உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த ஆளுநர் அவருடைய ஒரு அக்கறை அப்படின்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து தன்னுடைய அக்கறையை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அதை பார்க்கணுமா? அதாவது ஒரு ஆளுநரை போல ஒரு அரசியல் சாசன சட்ட அத்தாரிட்டி என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், யாருக்காக பேசுகிறார் என்கிற கோணத்தில் தான் அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். பொதுவாக நம்ம ஆளுநரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரியும், அவர் எந்த பொது மேடையையும் அவர் தவறு விடுவதில்லை. எதற்காக தவறு விடுவதில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு பொது மேடையையும் தமிழ்நாட்டை பற்றி, இந்த அரசை பற்றி குறை கூறுவதற்காகவும், குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சமூக நீதி கொள்கைகளை கொச்சைப்படுத்துவதற்காகவும், காலங்காலமாக சமூக நீதிக்காக உழைத்த தலைவர்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவதற்காகவும் ஆளுநர் ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர் தவற விடுவதில்லை. ஆகவே அவர் இந்த முறை பேசுனதுல ஒரு மாற்றம் என்னன்னா, இதுவரைக்கும் அவர் என்ன பேசுவார்னா, திராவிடம்னு பேசுவாரு, மனுநீதினு பேசுவாரு, இல்லது பல்வேறு இதிகாச கதைகள், அதை பற்றி பழம் இந்திய நாகரிகம், வேதம் அப்படின்லாம் பேசுவார். ஆனால் இன்னைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிளாக் செயின், இதை பற்றிலாம் நவீன தொழில்நுட்பங்களை பற்றி அவர் பேச ஆரம்பித்திருப்பது என்பது இந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் அவருக்கு செய்திருக்கின்ற மாற்றம் என்றே நான் நினைக்கிறேன். பொதுவா ஒரு கல்வியினுடைய தரம் என்பது, கல்வி பாடத்திட்டத்தின் தரம் என்பது வேறு, தனிப்பட்ட மாணவர்களுடைய கற்கும் திறன் என்பது வேறு. ஒரே பள்ளிக்கூடத்தில் அவரே சொல்வதை போல அவர் சொல்லுகிற புள்ளி வர உண்மைன்னு வச்சுக்கொள்ளுங்க. 40 விழுக்காடு மாணவர்களுக்கு எழுத தெரியவில்லை அப்படின்னா 60 விழுக்காடு மாணவர்களுக்கு எழுத தெரிகிறது என்று அர்த்தம். அப்ப 60 விழுக்காடு மாணவர்களும் அதே பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் தான். ஆனால் பாடத்திட்டத்தினுடைய வெற்றியை, ஒரு மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பினுடைய செயல்பாடுகளை, அந்த மாநிலத்தில் உள்ள ஏற்பாடுகளின் கல்வி கற்றுக் கொடுக்கும் திறனை நீங்கள் எதன் மூலம் அறிய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சில அடையாள குறியீடுகள் இருக்கிறது. அந்த அடையாள குறியீடுகளை ஒன்றிய அரசு வெளியிடுகிறது. அந்த ஒன்றிய அரசு வெளியிட்ட குறியீடுகளிலே அனைத்து குறியீடுகளிலும் ஒன்று தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது அல்லது 2வது மாநிலமாக இருக்கிறது. இப்ப அவர் சொல்லுகிற ஒன்றிய அரசு பாடத்திட்டத்தை எடுத்துக்கிடும். இந்த என்சிஆர்டி இருக்கிறது. இந்த என்சிஆர்டியில இருக்கிற நடைமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. 2000 ஏபிஎலை பொறுத்தவரை 2017 ஒரே கேள்விக்கான பதில், 2020 அதே கேள்விக்கான பதில், இரண்டும் மாறுபாடாக இருக்கிறது. மாணவர்கள் எதை எழுதுவது என்று தெரியாமல் ரெண்டுக்கும் சில பேர் எழுதுகிறார்கள். கடைசியில் 2 பேருக்கு எழுதுற மார்க்குக்கும் மார்க் போடுறாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு போகிறது. உச்சநீதிமன்றம் கைகொட்டி சிரிக்கிறது. இதுதான் என்சிஆர்டி. இன்னைக்கு பல மாநிலங்கள்ல, குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல, அவங்கள் பாடத்திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிகாசத்தை சரித்திரம் என்று போதிக்கிறார்கள். கற்பனை கதைகளை மிகப்பெரிய நடந்த விஞ்ஞான உண்மைகளாக போதிக்கிறார்கள். பல கல்லூரிகளிலே, பல பல்கலைக்கழகங்களிலே முழு நேர RSS இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான் துணைவேந்தர்களாக, முதல்வர்களாக நியமிக்கப்படுகிறார். அதை போல ஒரு கல்வி வேண்டும் என்று சொல்லுகிறாரா நம்முடைய ஆளுநர் என்றுதான் நான் கேட்க ஆசைப்படுறேன். இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் இருந்து பதிவு செய்கிற மாணவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எத்தனை பேர் உயர்கல்விக்கு போகிறார்கள், எத்தனை பேர் டிராப் அவுட்ஸ், இந்த ரேஷியோல இன்னைக்கு இந்தியாவில் முதல் முறையாக இருக்குது யார்? ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இன்னைக்கு அகில இந்திய சராசரியை விட நாம் 2.5 மடங்கு அதிகமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை 2035 பள்ளி கல்வி முடித்து கல்லூரிக்கு போகின்றவர்கள் 35 விழுக்காடாக இருக்க வேண்டும். எந்த ஆண்டுல? 2035. அதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற கல்விக் கொள்கை தான் இந்த புதிய கல்வி. ஆனா நம்ம இன்னைக்கு 50% வந்துட்டோம். அப்ப அந்த கல்விக் கொள்கை நமக்கு எப்படி பொருந்தும்?
ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறார். காமராஜர் அவருடைய காலத்துல உருவாக்கப்பட்ட கல்விக்கு அடிப்படை கட்டமைப்பு இருந்தது, ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க, அந்த ஃபவுண்டேஷன் இல்லாம ஆயிடுச்சு இந்த சமீப ஆண்டுகள்ல, அதுதான் சிக்கல் அப்படிங்கிறாரு ஆளுநர். அதாவது கார்த்தி செல்வம், அதெல்லாம் நம்மை பிளவுபடுத்துகிற வேலை. அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இவரை உடனே ஆதரிச்சுவாங்களா? காங்கிரஸ் காமராஜருடைய வரலாற்றை பற்றி எங்களுக்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களை திறக்கின்ற போது, தமிழ்நாட்டிலே ஆரம்ப பள்ளிக்கூடங்களை திறக்கின்ற போது ஒரு ஆசிரியர் பள்ளி எத்தனை இருந்தது தெரியுமா? அந்த ஆசிரியருக்கு நம்முடைய பாலச்சந்திரன் சார் இருக்காருங்க, கேளுங்க. அந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர்களுக்கு என்ன தகுதி இருந்தது தெரியுமா? அன்னைக்கு ஆசிரியர்களே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இல்லாமல் 5ஆம் வகுப்பு படித்தவர்கள் எல்லாம் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 8வது வகுப்பு படித்தவர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களாக இருந்தார்கள். 10வது வகுப்பு படித்த மாணவர்கள் இடைநிலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இந்த வளர்ச்சி, கல்வியுடைய வளர்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விதையை ஊனினார். அந்த விதை வளர்ந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ யார் அதிமுக நண்பர்களுக்கு அது உரைக்காம இருக்கலாம். ஆனா எந்த தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சி, அத்தனை ஆட்சியும் கவர்னர் ஆட்சி உட்பட, இடையிலே வந்த பிரசிடென்ட் ரூல் உட்பட, கல்வியிலே யாருமே தங்களுடைய பங்களிப்பை குறைக்கல. அதுவும் கலைஞர் அவர்கள் இந்த கல்வியை சமூக நீதி கல்வியாக மாற்றினதுல கலைஞருக்கு பெரும்பங்கு உண்டு. ஏன்னா வரலாற்றுல கலைஞருக்கு கிடைத்த கால அவகாசம் அரசு நிர்வாகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்கல. 5 முறை முதலமைச்சராக இருந்தார், 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தார். ஆகவே இந்த கல்வியை இடைநிற்றல் இல்லாமல் பெண் கல்வியை ஊக்குவித்த மிகப்பெரிய பெருமை கலைஞருக்கு உண்டு. அதெல்லாம் வரலாற்றில் யாரும் மறுத்தர முடியாது. ஆகவே இன்னைக்கு காமராஜர் செய்தார், இவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது ஏதோ காமராஜரை நல்லவர் என்று இவர் சொல்வதின் காரணமாக இவர் சொல்லுகிற மற்றவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறார். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விதை போட்டது உண்மை, அந்த விதையை ஊன்றி வளர்த்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கல்வி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது மிகச்சிறந்த கல்வி திட்டம், மிகச்சிறந்த கட்டமைப்பு, மிக அருமையான திட்டங்கள், மிக அருமையான கற்கும் திறன், இதை அவர் குறை சொல்வதற்கு தகுதியே இல்லை. நன்றி திரு பீட்டர். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் கல்வியாளர்கிறதுனால சங்கரநாராயண விட்ட போறேன். சமூக நீதி கல்வியை அடிப்படையாக கொண்ட மாநிலத்தில் இப்போ ஒரு சனாதன கல்வியை உள்ள புகுத்துறதுக்கான முயற்சி ஆளுநர் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறாராங்கிறதான் திரு பீட்டர் முன்வைக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியாக நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இன்று அனைவருக்கும் நியூஸ் 18 தமிழ் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியர்ங்கிற முறையில் இந்த வியூவர்ஸ் எத்தனை பேர் ஆசிரியர்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பீட்டர் என்ன சொன்னதுலேருந்து நான் வரேன் சொல்லி, இப்போ நம்ம இங்கே விவாதம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய கல்வியில் தமிழ் மீடியத்தில் படித்து அந்த மூலமாக பெற்றக்கூடிய அறிவை வச்சு தான் இங்கே விவாதமே பண்ணுறோம். இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய கல்வி தகுதியெல்லாம் 10ஆம் வகுப்பு தான். என்ன சொல்லுவாங்க, நான் 10th படித்தேன், நான் ஆசிரியராக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய டீகோட் கரெக்ட் சென்ஸ், அதாவது ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒரு சாரார் ஒரு விதமாகவும் மறுசாரார் மறுவிதம் புரிஞ்சுக்கிறாங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன், என்னுடைய கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன்.